பணத்தால் ஆகாதது உங்களை படைத்தவரால் ஆகும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பயணங்களை திருப்பி பார்த்தா மொத்தமாக குவிச்சு வச்சு எதுவும் செய்யலை. பல கதைகள் சொல்லலாம். நாங்கள் கார் வாங்கின கதை இருக்குது, வீடு வாங்கின கதை இருக்குது, ஊழியத்தை துவங்கின கதை இருக்குது. எல்லா ஸ்டோரியையும் ஒரு வாட்டி திருப்பி பார்த்தோன்னா எதையும் வச்சுக்கிட்டு துவங்கவே இல்லை. ஆனால் கொஞ்சம் இருந்தது. ஆனால் அந்த கொஞ்சம்ன்றது பணம், அதிகம்ன்றது தேவன். ஆமே, நான் சொல்கிறேன், பணத்தால் ஆகாதது உங்களை படைத்தவரால் ஆகும். ஆமென். பணத்தால் ஆகாதது உங்களை படைத்தவரால் ஆகும். ஆமென். உங்கள் கரன்சியை வச்சு செய்ய முடியாததை கர்த்தரை வச்சு செய்ய முடியும். ஆமென். பணம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேட்ரு தான். ஆனால் அது எல்லாத்தையும் செஞ்சிடுன்னு சொல்ல முடியாது. மருந்து வாங்கலாம், ஆனால் சுகத்தை வாங்க முடியாது. அது அவர் தான் தரணும். You can buy the medicine, but you cannot buy the health or healing. You can buy the bed. படுக்கிறதுக்கு பெட்டு வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை அவர் தான் தரணும். நல்ல வீடு கட்டலாம், ஆனால் அங்கே சமாதானத்தை அவரால் தான் தர முடியும். நல்ல திருமணம் செலவு பண்ணி வைக்கலாம், ஆனால் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழணும்னா அவர் வேணும். ஆமென். ஆமென். புத்தகங்களை வாங்கலாம், கல்லூரியிலும் சேரலாம், ஆனால் ஞானமும் அறிவும் அவரிடத்திலிருந்து வருகிறது. புரிஞ்சுக்கணும் அதனுடைய எல்லை என்ன, ஏன் சாமியினுடைய எல்லைன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக பணத்தை லோ எஸ்டீம் பண்ணக்கூடாது, ஹை எஸ்டீமும் பண்ணக்கூடாது. எஸ்டீம் மணி, பட் டோன்ட் லோ எஸ்டீம் ஆர் ஹை எஸ்டீம்ஸ். பணம் மதிப்பானது தான், ஆனால் அதை கீழாகவும் நினைக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு மேலாகவும் நினைக்க வேண்டியதில்லை. மணி இஸ் த ஒண்டர்ஃபுல் டூல். அது ஒரு நல்ல கருவி, அது கையில் இருக்கிறது நல்லது. ஆனால் அதை வச்சே எல்லாம் முடிவு பண்ணப்படுகிறது இல்லை. அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு சில வரம்புகள் உங்களுக்கு உடைகிறது. மணி இஸ் நாட் யுவர் லிமிட். பணம் உங்களுடைய எல்லை அல்ல, அது உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனுடைய எல்லை கோடுகள் செய்ய முடியாததை கர்த்தர் செய்யும்படியா அவருடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென்.